தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகள், மக்கள் சந்திக்கும் பல்வேறு இன்னல்கள் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை அடுக்கடுக்காய் எடுத்து வைக்க வேண்டிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் நகைச்சுவையுடன் பேசி நேரத்தை வீணாக கழித்தார்கள் என்பதான குற்றச்சாட்டுகள் பொதுமக்களிடத்திலே பேசப்பட்டு வரும் நிலையில் திமுகவின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சரமாரியான கேள்விகளை எழுப்பி பேரவையில் எப்படி நடந்து கொள்வது என்பது தெரியாது ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்பதான நிலைப்பாட்டில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் கடுமையான விமர்சனங்களை அவர்களை அழைத்து தனது கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதான செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இதற்கிடையே சட்டப்பேரவையில் விவாதங்களும் நடைபெற்றது. விவாதங்களின் போது திமுக உறுப்பினர்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்பதான நிலைப்பாட்டில் திமுக கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் கட்சியின் மூத்த தலைவர்களையும் குறிப்பாக மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து அவர்களிடம் சரமாரியான கேள்விகளை எழுப்பி அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லை என்பதாக தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழக அரசின் செயல்பாடுகள், மக்கள் விரோத போக்கு பல்வேறு விதமான குறைபாடுகள், இப்படியான வலுவான ஆதாரங்கள் பல கையில் இருக்கும் பட்சத்தில் இது குறித்தெல்லாம் சட்டப்பேரவையில் மக்கள் மன்றத்தில் வைக்காமல் நகைச்சுவையோடு பேசுவது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணுகிய விதங்களை கடுமையாக விமர்சித்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். அவையில் பேச வேண்டிய நேரத்தை வீணடித்து மக்களுக்கான பிரச்சனைகளை முறையாக பேசாமல் இருந்தது ஏன் என்றும் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பேரவை கூட்டத்தொடரில் திமுக சார்பில் பேசுவதற்காக மூத்த உறுப்பினர்களாக முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சரான தங்கம் தென்னரசு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை ஸ்டாலின் ஏற்கனவே நியமித்து அவர்களுக்கு ஆளும் அரசினுடைய செயல்பாடுகள் குறித்தும் மக்கள் விரோத மனநிலை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தேவையான நேரத்தில் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையில் நீங்கள் உங்களுடைய ஆழமான கேள்விகளை வைக்க வேண்டும் என்பதான பல கட்டளைகளை ஏற்கனவே இட்டிருந்த போதிலும் கூட யாரிடம் இந்த பொறுப்புகளை கொடுத்தார்களோ அவர்கள் முறையாக சட்டப்பேரவையில் செயலாற்றவில்லை, தனது கேள்விகளை எழுப்பவில்லை என்பதான ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அது மட்டுமல்லாமல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் நிகழ்வுகள் முழுவதும் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து மக்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் திமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டு ஆளும் தாவேக அரசின் குறைபாடுகளை மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்க வேண்டிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நகைச்சுவையோடு அவையில் பேசியதும் தேவையில்லாத கருத்துக்களை பதிவு செய்ததும் மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாகியிருக்கும் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர்களை கடுமையாக விமர்சித்ததாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பட்ஜெட் விவாதத்தின் போது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே. நேரு 1000 ஏக்கர் நிலம், ஏராளமான கால்நடைகளும் வைத்து பெரிய விவசாயி என குறிப்பிட்டு அவையில் சிறப்பு அலையை ஏற்படுத்திய விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் நகைச்சுவை பேச்சுக்களை தவிர்த்து விவாதிக்கப்படும் மக்களின் பிரச்சனைகளை முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதான தாவேக அரசின் குறைபாடுகளை துல்லியமாய் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதாக பல வலியுறுத்தல்களை அவர்களுக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள மானிய கோரிக்கையின் போது துறை ரீதியான விஷயங்களில் புள்ளி விவரங்களோடு கடந்த கால ஆட்சியில் செய்த பல்வேறு சாதனை திட்டங்களையும் குறிப்பிட்டு சொல்வதோடு தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் துறைகளின் நிதிகளை எப்படி செய்ய போகிறார்கள், என்னென்ன தொலைநோக்கு திட்டங்களை ஆளும் அரசு வைத்திருக்கிறது என்பதற்கான விளக்கங்களை உரிய நேரத்தில் உரிய கேள்விகளின் போது தக்க பதிலடி தர வேண்டும் என்பதான பாடங்களையும் எடுத்து சட்டப்பேரவையில் கண்ணியத்தோடும் குறிப்பாக நாகரிகத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதான ஆலோசனைகளை திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தந்ததோடு மட்டுமல்லாமல் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பிட்ட 3 பேரிடம் சில பொறுப்புகளையும் வழங்கியிருக்கிறார். எதிர்வரும் மானிய கோரிக்கை தொடரும் பொழுது பல்வேறு விஷயங்களை, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையிலும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கும் திமுகவின் செயல்பாடுகள் வீரியமிக்கதாக இருக்க வேண்டும், அதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்கான பணிகளோடு திட்டமிடல்களோடு கூடிய ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார். இனியாவது சட்டப்பேரவையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விரும்பும் வகையில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவார்களா, அவர்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் தலைமைக்கு திருப்திப்படுத்தும் அளவுக்கு இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.